தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பழங்குடியினருக்கான அரசு தொழிற்பயிற்சி நிலையம் 2013ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. இத்தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2 வருடம் மற்றும் 1 வருட தொழில் பிரிவுகள் உள்ளது. 2 வருட தொழில் பிரிவாகிய ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் மற்றும் 1 வருட தொழில் பிரிவாகிய மெக்கானிக், டீசல் மற்றும் சீவிங் டெக்னாலஜி ஆகிய தொழில் பிரிவுகளும், இதை தவிர அதிநவீன தொழில்நுட்ப பிரிவான அட்வான்ஸ்டு சிஎன்சி டெக்னீஷியன் மற்றும் மெக்கானிக், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் என்ற அதிநவீன தொழில்நுட்ப பிரிவும் இயங்கி வருகிறது. இப்பயிற்சியில் சேர குறைந்தபட்ச கல்வி தகுதியாகிய சீவிங் டெக்னாலஜிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சியும், ஏனைய தொழில் பிரிவுகளுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. இப்பயிற்சியில் சேர இந்த ஆண்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. பயிற்சியில் சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை மற்றும் இலவச பாட புத்தகம், இலவச பேருந்து பயண அட்டை, வரைபட கருவிகள் மற்றும் மூடு காலணி, இலவச சீருடை மற்றும் தையற்கூலி மாணவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பயிற்சியில் சேர்ந்தவுடன் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் அகில இந்திய தொழில் தேர்வு நடத்தப்பட்டு மத்திய அரசால் வழங்கக்கூடிய தேசிய சான்றிதழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும். பயிற்சியில் சேர்ந்து 3 மாத இடைவெளியில் முன்னணி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கும் கற்றுக் கொடுக்கப்படும். பயிற்சி முடித்த மாணவ மாணவர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் மாதம் 18,000 முதல் 22,000 வரை ஊதியத்தில் வேலைவாய்ப்பு பெற்று வழங்கப்படும். மேலும் இந்நிலையமானது ஓசூரில் இயங்கி வரும் டைட்டான் நிறுவனம் நிலைய மேலாண்மை குழுவாக செயல்பட்டு மாணவ மாணவியர்கள் மற்றும் நிலையத்திற்கு பெரும் உதவியாக இருந்து வருகிறது. கொல்லிமலை அரசு தொழிற்பயிற்சி நிலையம் பழங்குடியினர் ஐடிக்கு ஓசூரில் இயங்கி இருக்கக்கூடிய டைட்டான் கம்பெனியானது நமது நிலையத்திற்கு இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் கமிட்டியாக இயங்கி வருகிறது. அந்த வகையில் நமது ஐடிஐக்கும் நமது மாணவ மாணவர்களுக்கும் பல்வேறு வகைகளில் உதவிகரமாக இன்றளவும் இயங்கி வருகிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.